வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து நடைபாதையில் ஞானோபதேசம். இடம் மூர் மார்க்கெட்டுக்குள் மிருகக்காட்சி சாலைக்கு போகிற வழியில் SIAA திரளுக்கு நேரே வேலியோர பிளாட்பாரம். நான் போகிற நேரத்தில் அந்த மாந்திரிகக்காக கிழவர் கடையை கட்டி கொண்டு புறப்பட தயாராகிறார். அடடா, கொஞ்சம் முந்திக் கொள்ளாமல் போய்விட்டோமே என்று அங்கலாய்க்கிறார் கூட வந்தவர். அதனால் என்ன, போய் கொஞ்சம் நெருக்கமாக நாம் நின்றோமே ஆனால் சற்று நேரத்தில் இன்னும் பலர் நிற்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் இந்த ஆடியன்ஸை விட முடியாமல் கட்டிய கடையை பிரிக்க ஆரம்பித்து விடுவார் மனுஷன் என்று நான் கூறினேன். நானும் நண்பரும் போய் நிற்கிறோம். பெட்டி மேல் பெட்டியாக அடுக்கி வைத்து துணியாலும் கயிற்றாலும் இறுக்கி இறுக்கி மூட்டையை கட்டிக்கொண்டே பக்கத்தில் இருந்த ஒரு நாட்டுப்புற வாசியிடம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த மாந்திரீகர். அவர் பேச்சில் பல இடங்களில் குரல்களில் வித்தியாசம் இல்லாமல் எல்லா வார்த்தைகளும் நீண்டே ஒலிக்கிறது. மந்திரம் மாயா எல்லாம் ஒரு பக்கம் தள்ளியா, வாக்கு சுத்தமானும். சுத்தமான வாக்கு தான் மந்திரம். சொல்லுதாயா நெருப்பு. மனசு சுத்தமாக இருக்கணும். கெட்ட நினப்பு, இவனை ஐக்கணும் அவனை ஐக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்க, அதுதான் சைத்தான். சைத்தான் இங்கே இருக்கான்யா, இங்கே. வேற எங்கே இருக்கான்? மனத்தில் இருக்கான். சைத்தானும் இங்கே தான் இருக்கான், ஆண்டவனும் இங்கே தான் இருக்கான். நல்ல நினப்பு ஆண்டவன், கெட்ட நினப்பு சைத்தான் என்று மார்பில் தட்டி நெஞ்சை உணர்த்துகிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவனை மந்திரம் மாயம் புள்ளி சூனியம் பேய் பிசாசுன்னு ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. இத்த மனசில் வச்சுக்க. ஒரு நாசுக்கில்லாத வார்த்தையை கூறி தன் கருத்துக்கு அழுத்தம் தந்து இதனை கூறுகிறார். துட்டு கோசரம் வவுத்துக்காக அக்கிரமம் பண்ணுறது நம்ம தொழில் இல்லை. எதுவோ தமாசுக்குத்தான் மந்திரம் மாயம்லாம். தொய்யே மருந்து கொடுக்கறது. ஆனால் மருந்து செய்கிறதுக்கு துட்டு வாணும்பா. இந்த மருந்து தெருவில் வளையுதுன்னு நினைக்கியா? அபூர்வமான மூலிகைங்க, வேறுங்க, மஸ்தான சரக்குங்க எல்லாம் சேர்த்து உடம்ப கசக்கி பாடுபட்டு செய்கிறது தான் இந்த மருந்து. நோவு வந்ததா துட்டை பார்க்கலாமா? ₹1 20 ஊசி போட்டிக்கின்னு நோவை வச்சுக்கின்னு இருக்கானுங்க. ₹10 2 ஊசி போட்டிக்கின்னா நோவு ஓடுது. அத்தை நினச்சி பார்க்கறது இல்லையே. அந்த காலத்தில் துறைங்களுக்கு நவாப்பழங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து வித்தை காட்டி மெடல்லாம் வாங்கியிருக்கேன். செட்டிநாட்டு பக்கமெல்லாம் போயிருக்கேன். அப்போல்லாம் அந்த பாபுவுக்கு ரொம்ப மரியாதை. அந்த சைட்டில் அப்போல்லாம் வெள்ளைக்கார துறைங்க அள்ளி கொடுப்பாங்க. எண்ணி கொடுக்குற பழக்கமே கிடையாது. இப்போ தான் நம்ம மாதிரி தாடி வச்சுக்கின்னு காலில் செருப்பு இல்லாமல் வெள்ளைக்கார துறைங்க பிச்சைக்காரனிங்க மாதிரி சுற்றுறாங்க. இங்கே அவர் குறிப்பிடுவது நாமெல்லாம் ஹிப்பீஸ் என்று சொல்கிறோமே அவர்களை. நாமளு செகந்திராபாத்து, பூனா, பம்பாயி, கான்பூர் எல்லாம் சுற்றினவன் தான். அந்த காலத்தில் 2 கோழி 20 ரொட்டி துண்ணுவேன். இப்போ தான் சோத்துக்கே தாளம் போடுது. அட அதுக்கு என்ன, அது ஒரு காலம் இது ஒரு காலம். ஆனால் மருந்து அன்னைக்கும் இதான் இன்னைக்கும் அதான். வித்தை கூட அப்படித்தான். நல்ல மனசு வாணும்பா. வாக்கு சுத்தம். மனசு சுத்தம் இருக்குது, வாக்கு சுத்தம் இருக்குது. ஆண்டவன் நம்ம கூட இருக்கான். இன்னொருத்தனுக்கு கெடுதி நினைக்காத, நீ கெட்டு போடுவ. நல்லதே நினை. ஆண்டவனை தியானம் பண்ணு. எதுக்கோசரம் ஆண்டவனை தியானம் பண்ண சொல்லுறேன்? ஆண்டவனுக்கு அதனால என்னாச்சும் லாபம் வருதா? இல்லைடா, இல்லை. உனக்குத்தான் லாபம் வருது. கெட்ட விஷயங்களை நினைக்கிறதுக்கு நீ யோசனையே பண்ண மாட்ட. ஆண்டவனை நினச்சிக்கடான்னா மேலே எங்கேயும் பார்த்துக்கின்னு யோசனை பண்ணுற. எல்லாத்துக்கும் நல்ல மனசு வாணும். சரிப்பா, நாயாவது. வெயில் பாடா பேஜா இருக்குது. சைதா பாட்டிக்கு போகணும். நான் வரப்போ. ஆமாம், நீ எப்போ ஊருக்கு போகிற என்று அந்த நாட்டுப்புறத்து கஸ்டமரை விசாரிக்கிறார். சாயங்காலம் ஆகும் என்கிறார் கஸ்டமர். போகிற வை மேலே சைதா போட்டையில் ஊட்டாண்டதான் இருப்பேன். வந்து பாரு, மருந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன், வாங்கிக்கின்னு போ. என்னப்பா யோசிக்கிற? துட்டு கொண்டாடலையா? நாட்டுப்புறத்து கஸ்டமர் பல்லை காட்டுகிறார். துட்டு கிடக்குது, மருந்து வந்து வாங்கிக்கின்னு போ. நோவு இருக்கும்போது மருந்து கொடுக்கணும், துட்டு இருக்கும்போது துட்டு வாங்கிக்கிறேன். அப்புறமா கொடு. உடம்புக்கு நோவு வந்தால் மருந்து இருக்குது. மனசு நோவுக்கு ஆண்டவனை தான் பார்க்கணும். நல்ல மனசு தான் ஆண்டுவேன், கெட்ட மனசு சைத்தான் என்ற ஒரு சூத்திரத்தை பல தடவை திரும்ப திரும்ப சொன்னார் அந்த பாபா. அவர் பெயர் பாபா என்று அந்த கஸ்டமரை கேட்டுத்தான் தெரிந்து கொண்டேன். மூட்டை கட்டியான பிறகு சில வினாடிகள் கண்களை மூடி மார்புக்கு நேரே 2 கைகளையும் ஏந்தி சிறிது கடவுளை தியானம் செய்த பிறகு காவடி மாதிரி ஒரு 2 கம்பின் முளைகளிலும்
மூட்டையை கட்டி தொங்கவிட்டு தோளில் தூக்கி கொண்டு 70 வயதுக்கும் மேலான பாபா தெம்புடன் நடக்க ஆரம்பித்தார். நான் காஞ்சி பெரியவரிடமும் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடமும் பைபிளிலும் நீதி நூல்களிலும் பயில்கிற ஞானத்தையே இந்த நடைபாதை பெரியவர் தன்னிடம் வந்து கூடுகிறவர்களுக்கு உபதேசம் செய்வதை கண்டேன். ஞானங்களும் நல் உபதேசங்களும் வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மகான்களையும் வேத வித்துக்களையும் நீதி நூல்களையும் நாடி சென்று ஞானம் பெற எல்லா மனிதர்களுக்கும் முடிவது இல்லை. எனவே இந்த மாதிரி மனிதர்களின் மூலம் அது மூர் மார்க்கெட் நடைபாதையில் கூட விநியோகிக்கப்படுகிறது. இந்த பாபா ஒரு ஞானவான் தான். முற்றும். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து நடைபாதையில் ஞான உபதேசம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழ. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். நன்றி.